நண்பர்களே, பயம் என்பது நாம் அனைவரும் உணரும் ஒரு உணர்வு. புதிய சவாலை எதிர்கொள்ளும் போது தோல்வி பயம் நம்மை தயங்கச் செய்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் நம்மை ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடாமல் தடுக்கிறது. பயம் நம்மை நிறுத்தி நமது கனவுகளையும் இலக்குகளையும் சந்தேகிக்க வைக்கிறது. பைபிளில் தாவீதும் இதே பயத்தை அனுபவித்தார். அவர் கடவுளின் பேழையை எருசலேமுக்கு கொண்டு செல்ல விரும்பினார். ஆனால் பயணத்தின் போது ஒரு பயங்கரமான நிகழ்வு நடந்தது. உஸ்ஸா என்ற ஒருவர் பேழையை தவறாக தொட்டதால் உடனடியாக இறந்தார். தாவீது மிகவும் பயந்து எல்லா திட்டங்களையும் நிறுத்திவிட்டு திரும்பினார். இந்த கதை நம் வாழ்க்கையைப் போலவே இருக்கிறது, இல்லையா? எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்கும்போது பயம் நம்மை பிணைத்து விடுகிறது. பயம் நம்மை சிறியவர்களாக உணர வைக்கிறது. சில பயங்கள் கடினமான சூழ்நிலைகளால் வருகின்றன. மற்றவை நம் இதயத்தை தாக்கும் கவலை நிறைந்த எண்ணங்களால் வருகின்றன. பைபிள் பயம் முதல் மனிதர்களான ஆதாமும் ஏவாளும் கடவுளின் வார்த்தையை மீறி பாவம் செய்தபோது தொடங்கியது என்று கூறுகிறது. பாவம் செய்த பிறகு அவர்கள் கடவுளிடமிருந்து மறைந்தார்கள், ஏனெனில் அவர் தங்களை தண்டிப்பார் என்று பயந்தார்கள். அவர்களின் இதயங்கள் பயத்தால் நிரம்பியிருந்தன. நாமும் சில நேரங்களில் நம் தவறுகளால் அல்லது கடவுளின் தீர்ப்பு பயத்தால் பயப்படுகிறோம். ஆனால் பயம் எப்போதும் கெட்டது அல்ல. கடவுளுக்கு மரியாதை, அதாவது அவரை பற்றிய பயபக்தி, நம்மை தவறான பாதைகளில் செல்வதிலிருந்து காக்கிறது மற்றும் நம்மை மிகவும் தூய்மையான, சிறந்த வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது. ஆனால் இதோ ஒரு அற்புதமான செய்தி. இயேசு சிலுவையில் நம் எல்லா பாவங்களுக்கும் விலையே செலுத்தினார். அவர் நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த பயத்தின் சுவரை இடித்தார். இப்போது நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. நாம் அவரிடம் நெருங்கி அவர் நம்மை நேசிக்கும் நபர்களாக வாழலாம். இந்த உண்மையை நம் இதயத்தில் வைத்திருக்கும் போது பயம் இனி நம்மை கட்டுப்படுத்த முடியாது. நண்பர்களே, இப்போது நீங்கள் பயத்தால் நின்று விட்டீர்களா? தோல்வி பயத்தால், மற்றவர்களின் கருத்துகளால் அல்லது கடவுளிடம் நெருங்குவதற்கு பயந்து விசுவாசத்தின் அடியை எடுத்து வைக்க முடியவில்லையா? இயேசுவில் நாம் எல்லா பயத்தையும் வெல்ல முடியும். கடவுளின் அன்பையும் கிருபையையும் நம்பி ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைத்தால் பயம் மறைந்து விசுவாசம் நம்மை வழிநடத்தும். தாவீது இறுதியாக தனது பயத்தை வென்று பேழையை எருசலேமுக்கு கொண்டு சென்றார். நாமும் அதைச் செய்ய முடியும். கடவுளின் கருணையில் நம்பிக்கை வைத்து தைரியமான அடிகளுடன் ஒரு வாழ்க்கை. இன்று முதல் அடியை எடுத்து வைப்பீர்களா? கடவுள் உங்களை அன்புடன் காத்திருக்கிறார்.